இப்போ ECR OMR செம்ம கனெக்ட். Stepstone secret plot near Kovalam ECR. Beach resort plot just 24 lakhs ல. Launching offerல plot வாங்குங்க 5 lakhs profit. சென்னை மாநகராட்சி மேயருக்கு அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் தகுதிகளை அவர் வளர்த்துக் கொள்ளவும் இல்லை. பல்லவின்றவங்க அவங்களுக்கு கொடுக்காம பக்கத்துல இருந்த ஒரு அதிகாரி கிட்ட நீங்க விலக்கேத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அருகில் இருந்த அந்த எம்எல்ஏ கோச்சிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? இந்த அம்மா சேகர் பாபுவோட வளர்ப்பு, சேகர் பாபுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் இந்த அம்மா உடம்புல ஏறி இருக்கும். திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இன்னும் சென்னை மாநகராட்சி சீரழிஞ்சு சின்ன பின்னமா போய் கிடக்குது. மின்வாரிய தலைமை அலுவலகத்திலே இருந்து ஒரு 18 ஹார்ட் டிஸ்குகள் காணாம போயிருக்கு. ஊழல் சம்பந்தப்பட்ட பல ஃபைல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அதை அழிக்க அதிகாரிகளே உட்படுறாங்களா அந்த சந்தேகம் மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. முறைகேடுகளை மறைப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வு. பொறுப்பேற்கிற தன்மை இந்த அரசுக்கு வர வேண்டிய காலகட்டத்தில் அதை தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த களவாடல் நடந்து கொண்டிருக்கிறது. தனி கட்சி ஆரம்பிச்சா விஜய் அவர்களுக்கு ஒரு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீதம் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கும்போது அங்கே இருந்து தானே இவர் இங்கே வருகிறார். இங்கே வருகிற போது அதிலிருந்து இவர் என்ன பீத்து கொண்டு வரப்போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் 18% வாக்குகளை வாங்கி கொடுத்துருக்கோம்னு சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் தானே, உங்களுடைய வாக்குகள் எங்கே என்று செல்லப்படுத்தையே கேட்டிருக்கிறார். ஆகவே உண்மை நிலையை புரிந்து கொள்ளுகிற வயது இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை என்று தான் கருதுகிறேன். அவர் என்ன பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரா அல்லது புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா அல்ல என்று எனக்கு புரியவில்லை. மத்திய அரசிடம் இருந்து பேசி தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. எதையுமே நாம செய்யாம இன்னைக்கு தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று அவர் எண்ணுகிறார் சொன்னால் அவர் விஜயை பார்த்து இவர் சூடு போட்டுக் கொள்கிறாரோ என்று எனக்கு புரியவில்லை. இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அதிமுக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் பெரும்பான்மையாக சொல்ல போனா ஒரு 40 தொகுதிகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி தயவில்லாமல் அதிமுக வெற்றி பெறவில்லை. தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எதிராக மேகதாது அணை கட்டப்படுகிறது என்று சொன்னால் அதை தமிழக மக்கள் பொறுத்துக் கொண்டிருக்க மாட்டார்கள். என்ன வேணும் ஸ்கூலுக்கு எல்லாமே இங்கிருக்கு. சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஃபைன் டைம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவரும் நீதியின் குரல் அமைப்பின் நிறுவனருமான திரு CR பாஸ்கரன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் ராஜி. சார் எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு, சிறப்பா இருக்க. இன்னைக்கு மேயர் அவர்கள் ஒரு பள்ளியில ஒரு விளக்கேத்துறாங்க. அருகில திருவிக்கா நகருடைய அவங்க எம்எல்ஏ பல்லவின்றவங்க அவங்களுக்கு கொடுக்காம பக்கத்துல இருந்த ஒரு அதிகாரி கிட்ட நீங்க விளக்கேத்துங்க அப்படின்னு சொன்ன உடனே அருகில் இருந்த அந்த எம்எல்ஏ கோச்சிக்கிட்டு போறாங்க. இந்த மாதிரி செயல்பாடுகள் எப்படி சார் பாக்குறீங்க? அந்த அம்மா சேகர் பாபுவோட வளர்ப்பு, சேகர் பாபுடைய ஒவ்வொரு ஆக்ஷனும் இந்த அம்மா உடம்புல ஏறி இருக்கும். இது குடும்ப பெண்கள், குத்து விளக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒண்ணுக்கு ஒரு விட்டு கொடுத்து இருக்கணும். அது அந்த விட்டு கொடுக்கிற தன்மை இல்லாத ஒரு காரணம் தான் எதிர்ப்பு அரசியல். ஒரு பொது நிகழ்ச்சியில எதிர்ப்பு அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. அதே நேரத்திலே அவர்களெல்லாம் புதியவர்கள் என்று வருகிற பொழுது இந்த அம்மாவும் புதியவர் தான். இந்த அம்மாவுக்கு இன்னும் கூட சென்னை மாநகராட்சி மேயருக்கு அத்தனை தகுதிகளும் அவருக்கு இருக்கிறதா என்று சொன்னால் ஒண்ணுமே கிடையாது. இன்னும் தகுதிகளை அவர் வளர்த்துக் கொள்ளவும் இல்லை. அதை இந்த தகுதியை அவர் வளர்த்துக் கொள்ளவில்லை. விட்டு கொடுத்திருக்க வேண்டும், அனுசரிச்சு இருக்க வேண்டும், சட்டமன்ற உறுப்பினரை வாழ்த்தி இருக்க வேண்டும், பக்கத்துல உட்கார்ந்து பேசி இருக்க வேண்டும். இதுதான் அரசியல் நடைமுறை, நாகரிகம். அந்த நாகரிக போக்கை அவர்கள் கடைபிடிக்கவில்லை. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு புரோட்டோகால் படி மேயருக்கு அடுத்தது ஒரு IPS இல்ல IAS அதிகாரிகள் தான் பண்ணணும், அந்த புரோட்டோகாலை தான் நான் ஃபாலோ பண்ண அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஆனா இவங்க புரோட்டோகாலை ஃபாலோ பண்ணியிருந்தா முதலமைச்சரை போய் சந்திச்சிருக்கணும் சார். இன்ன வரைக்கும் சந்திக்கல சார். அது எப்படி சார் பார்த்துக்கலாம்? இல்லை, இதெல்லாம் புரோட்டோகால் இல்லை. இவங்க என்ன பெரிய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே கரைச்சி குடிச்சிட்டு புரோட்டோகாலை தெரிஞ்சவங்களா இல்லை. அதெல்லாம் இந்த பரோட்டா கடை பக்கமா இவங்க தெரிஞ்சு அந்த பக்கமா குப்பை இருக்குதான்னு போய் ஆராய வேண்டிய ஆளுங்க தான் இவங்க. இன்னும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. புரோட்டோகாலை பத்தி பேசணும்னு சொன்னா இங்க திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில இன்னும் சென்னை மாநகராட்சி சீரழிஞ்சு சின்ன பின்னமா போய் கிடக்குது. அதை போய் ஒழுங்குபடுத்துங்க எல்லாத்தையும் சேர்த்துட்டு. அதாவது குட்டிச்சுவராகிட்டானுங்க இந்த கவுன்சிலர் பசங்க எல்லாம் சேர்ந்து எல்லாம் உட்காந்து இந்த சென்னை மாநகராட்சியை வியாபாரம் போட்டு கூறு போட்டு வித்து பாதைசாரிகள் ஒழுங்கா நடக்க வேண்டிய அந்த பாதைசாரிகள் இன்னும் பாதைசாரிகள் நடக்க முடியாத இடம் மாதிரி எல்லாத்தையும் கூறு போட்டு வித்துட்டு இருக்கிறானுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த பதாகைகள் இருக்கக்கூடாது, இப்போ அந்த எங்க பார்த்தாலும் பதாகைகள் இருக்கு. ஏன் சட்டமே இருக்கு, அதாவது நீதிமன்றத்தினுடைய உத்தரவுகள் இருக்கு. அதையே நடைமுறைப்படுத்தாத திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அந்த நிலைப்பாடு, மாநகராட்சியினுடைய நிலைப்பாடு அது என்னன்னே தெரியாது. புரோட்டோகாலை பத்தி இந்த அம்மா பேசுதுன்னு சொன்னா இதுதான் சொல்ல வர. சேகர் பாபு சாமி இறங்கி இருக்கும் ஒருவேளை. இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருந்தார். என்னன்னா,
மின்வாரிய தலைமை அலுவலகத்திலே இருந்து ஒரு 18 ஹார்ட் டிஸ்க்குகள் வந்து காணாம போயிருக்கு. முக்கியமா வந்து இந்த ஒரு ஊழல் புகார்கள்ல வந்து நான் எல்லாம் வெளியில கொண்டு வருவேன் அப்படின்னு சொன்ன திரு விஜய் அவர்களுக்கு எதிரா வந்து அதிகாரிகளே செயல்படுறாங்களா? ஏன்னா அந்த ஊழல் சம்பந்தப்பட்ட பல ஃபைல்ஸ் எல்லாம் இருந்திருக்கும். அத வந்து அழிக்க வந்து அதிகாரிகளே உட்படுறாங்களா? அந்த சந்தேகம் வந்து மக்கள் மத்தியில எழுந்திருக்கு. இத நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அது மின்வாரிய துறையில தொடர்ந்து முறைகேடுகள் நடந்த பண்ணதான் இருக்கு. சொன்ன மாதிரி அந்த முறைகேடுகளை மறைப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த ஹார்ட் டிஸ்க் எல்லாம் காணாமல் போகக்கூடிய ஒரு நிகழ்வு. இது எல்லா துறைகளிலுமே இருக்கிறது. நான் உதாரணமா தகவல் அறியும் உரிமை சட்டத்துல நீதியின் குரல் சார்பா ஆயிரக்கணக்கான கேள்விகளை கேட்கிற பொழுது சரியான தகவல்கள் கொடுக்கவில்லை என்று சொன்னால் அதற்கு காரணம் இது மாதிரியான பல்வேறு விதமான திருட்டுக்கள் நடக்கும். இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கை எடுத்து மறைச்சு வைக்கிறது, கோப்புகளை மறைச்சு வைக்கிறது, இது மாதிரியான தகவல்கள் இருந்து கொண்டிருக்கிறது. தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்பொழுது விஜய் ஆட்சியிலும் இது தொடர்கிறது. ஏன்னா வெள்ளை அறிக்கை வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு கட்டாய நெருக்கடி இருக்கிறது. எல்லோருமே கேட்க ஆரம்பித்து விட்டார்கள். இவர்கள் கேட்கலாம் கூட தகவல் அறிவு உரிமை சட்டத்தின் அடிப்படையில் கேட்பதற்கு ஆயிரக்கணக்கானவர்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். அங்கே பொறுப்புள்ள எதிர்க்கட்சியாக சமூக ஆர்வலர்கள் இன்றைக்கு ஆரம்ப காலத்திலிருந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. ஒரு அக்கௌண்டபிலிட்டி, அந்த பொறுப்பேற்கிற தன்மை இந்த அரசுக்கு வர வேண்டிய காலகட்டத்தில் அதை தடுப்பதற்கான முயற்சியாகத்தான் இந்த களவாடல் நடந்து கொண்டிருக்கிறது. உரியவர்கள் மீது தகுந்த நடவடிக்கையை எடுக்கவில்லை என்று சொன்னார் இந்த அரசுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படும். ஓகே சார். நம்ம ஏற்கனவே பார்த்திருப்போம். டிவிஎஸ்சிக்கு வந்து முன்னாள் சென்னை கமிஷனர் அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து நியமிச்சிருக்காங்க. அது வந்து பல சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. இப்ப அதிகாரிகள் இந்த மாதிரி அதிகாரிகள்லாம் டிவிஎஸ்சி மாதிரி ஒரு பொறுப்புல இருக்கிறதுக்கு தகுந்த ஆட்களான்றது சந்தேகம் மக்கள் மத்தியிலும் எழுது. இல்லை, அதுக்கான சரியான ஆட்களாக நான் கருதப்படவில்லை. ஏனென்று சொன்னால் ஒருவர் மீது ஒரு குற்றச்சாட்டு வருகிற பொழுது குற்றச்சாட்டுக்குரிய ஒரு நபரையே மீண்டும் மீண்டும் அமர்த்தி அழகு பார்ப்பது என்பது இது தேவையே இல்லாத ஒரு பிரச்சனை. நீங்க ஆட்சியிலே வருகிற பொழுது என்ன ஒரு வாக்குறுதி இந்த நாட்டு மக்களுக்கு கொடுத்தீர்களோ அந்த நாட்டு மக்களுக்கு மாறான ஒரு செயல்பாடைத்தான் மீண்டும் சொல்லுகிறீர்கள் என்று சொல்லுகிற பொழுது அதற்கு நீங்க வரணும்னு அவசியம் கிடையாது. இல்லை, அவங்க எல்லாம் இருந்துட்டு போயிருக்கலாம். இல்லை, அவர்களை யாரெல்லாம் அவர்களை நியமனம் செய்தார்களோ அவர்களை மீண்டும் மீண்டும் நீங்கள் மாற்றி நியமனம் செய்வதற்கு நீங்கள் எதற்காக என்றே நான் கேட்கிறேன். இப்ப திமுக ஆட்சிக்கும் தாவேகா ஆட்சிக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றீங்க. வித்தியாசம் இல்லை, அதற்கான மாற்றாகத்தானே நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி நீங்க எங்க கிட்ட இருந்து கடன் வாங்கி ஆட்சி நடத்துறீங்க என்றதுக்காக அதிகாரிகளையும் கடன் வாங்கி செயல்படுத்தணும்ன்ற அவசியம் இல்லைல்ல. ஓகே சார், நீ கடன் வாங்கன்னு சொல்றதுக்கு அப்புறம் தான் இந்த விஷயம் ஞாபகம் வருது. தொடர்ந்து தாவேகாவினர் வந்து ஒரு குதிரை பேரத்துல ஈடுபடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதிமுகவினர் திமுகவினர் அதே குற்றச்சாட்டு தான் வைக்கிறாங்க. ஆனா பாமக தரப்புல இருந்து ஒரு சைலன்ஸ் வந்து நிலவிக்கிட்டே இருக்கு. என்ன காரணம்? இல்லை, உதாரணமா புதிய ஆட்சி, புதிய முதலமைச்சர், புதிய அமைச்சரவை இப்படின்னு வருகிற பொழுது அவர்களை குறைந்தபட்சமாவது கண்காணிக்க வேண்டும். எடுப்பிலேயே அவர்களை நொறுக்கி தாக்கிவிட முடியாது. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சி பொதுவாக பார்த்தீங்கன்னா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் கூட சரியான புள்ளி விவரங்களோடு அவர்களுடைய குறைபாடுகளை எடுத்து சொல்லியிருக்கிறது. அதே போல் அதிமுக ஆட்சி பற்றியும் குறைபாடுகளை எடுத்து சொல்லியிருக்கிறது. அதே போல் மத்திய மாநில ஆட்சிகளாக தேசிய காங்கிரஸ் இருந்த பொழுதும் சரி, பாரதிய ஜனதா கட்சி இருந்த பொழுதும் சரி, அவர்கள் செய்யக்கூடிய குறைபாடுகளையும் சரி, சமூக நீதிக்கு ஆதரவாகவோ எதிராகவோ அவர்கள் செயல்படுகிற பொழுது அதை சுட்டி காட்டுகிற ஒரு பொறுப்பிலே இருந்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சி இப்பொழுது கூர்ந்து கவனித்து வருகிறது. அவர்களுக்கு த பிரீத்திங் பீரியட், அதாவது மூச்சு விடக்கூடிய அவகாசம் வேண்டும் என்று கருதுகிறோம். இப்பவே ஒட்டுமொத்தமாக அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க கூடாது என்று நாம் கருதுகிறோம். அவர்களுடைய உண்மையான நோக்கம் என்ன? இந்த ஆட்சிக்கு வருவதற்கான உண்மையான நோக்கம் என்ன? இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை துவங்கியதனுடைய நோக்கம் என்ன? அந்த 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 அடிப்படையிலே தான் இவர்கள் செயல்பட போகிறார்களா? மாற்றத்திற்கான அரசியலை இவர்கள் கொடுக்க போகிறார்களா என்கிற ஒரு சூழலை பாட்டாளி மக்கள் கட்சி மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உன்னிப்பாக கவனித்து வருகிறார்கள். அடுத்தபடியா இப்ப நம்பிக்கை வாக்கெடுப்பு கூட நடந்துச்சு ஒரு 2 வாரத்திற்கு முன்பு. அதுல கூட அவங்க எதிர்த்து வாக்களிக்கல திருமதி சௌமியா அன்புமணி. அதை எப்படி சார் பாக்குறீங்க? இல்லை, அது ஒரு சட்ட ஆலோசனை இல்லாமல் அவங்க செய்ய மாட்டாங்க. பொதுவாக பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரையிலும் தீர்மானித்து முடிவு தான் எடுப்பாங்க. அப்போது ஒரு நடுநிலை தன்மையோடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள். அதாவது பொதுவாக சட்டமன்ற மக்கள் நம்மை இன்றைக்கும் இந்த மன்றத்துக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதில் நம்ம எதிர்ப்பு ஆதரவு என்கிற நிலைப்பாட்டை விட நடுநிலையோடு இருந்து அதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்கிற ஒரு நிலைப்பாட்டை எடுத்ததனுடைய விளைவுதான் அன்றைய முடிவு. அது சரியான முடிவாகத்தான் நானும் பார்க்கிறேன். பாஜகவும் அதைத்தானே எடுத்தது. அதுதான் நான் சொல்ல வரேன். ஓகே சார். இப்போ திரு அண்ணாமலை அவர்களுடைய அந்த பேரு தான் ஊடகத்துல பெரிய ஒரு வைரலா போயிட்டு இருக்கு. என்னன்னா பாஜகல இருந்து விலகி இப்ப தனி கட்சி ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற ஒரு பேச்சுகள் அடிபட்டுக்கிட்டே இருக்கு. அவர் தனி கட்சி ஆரம்பிச்சா விஜய் அவர்களுக்கு ஒரு டஃப் கொடுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, அண்ணாமலைக்கு விவகாரம் என்பது வேறான விவகாரம். ஏற்கனவே அவர் அண்ணா திமுக கூட்டணியிலே இருக்கிற பொழுது சில கருத்துக்களை சொன்னதனுடைய விளைவுதான்
இந்த கூட்டணி மீண்டும் அமைய வேண்டும் என்று சொன்னால் அண்ணாமலை போன்றவர்கள் தொடர்ந்து நீடிக்கக்கூடாது என்று சொல்லியிருப்பாரா இல்லையா என்று தெரியவில்லை. ஆனால் அவர்கள் நடவடிக்கை எடுத்தார்கள், நயினா நாகேந்திரனை கொண்டு வந்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு இணக்கமாகத்தானே இருந்தது. மதுராந்தகத்தில் வந்த கூட்டத்தில் இருந்து எப்பெல்லாம் பிரதமர் வருகிற பொழுதெல்லாம் அண்ணாமலைக்கு உரிய மரியாதை கொடுக்கப்படுகிறது. அவர் பின்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார், இல்லை முன்வரிசையில் உட்கார வைக்கப்பட்டார். சொல்ல போனால் பிரதமர் அவர்கள் உரிய மரியாதை கொடுத்தார். அவர் ஏறுகிற பொழுதும் இறங்குகிற பொழுதும் ஆரவாரம் இருக்கத்தானே செய்கிறது. ஆனா அது பத்தாதுன்னு நினைக்கிறாரோ? யாருக்கு? மத்திய அமைச்சர் எதிர்பார்க்கிறாரா இல்ல மாநில தலைவர் பொறுப்பு எதிர்பார்க்கிறாரா? இப்போ நாங்கள்லாம் நீண்ட கால அரசியலில் இருக்கிறவங்க, 50 ஆண்டு கால அரசியல் இருக்கு. இந்த மாதிரி ஆரவாரங்களை எல்லாம் நாங்கள்லாம் கடந்து வந்திருக்கிறோம். இப்போ அவர் தனி கட்சியை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். ஏதாவது புகையில்லாமல் நெருப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. புகை வருகிறது என்று சொன்னால் அதுக்கு காரணம் என்ன என்று தெரியும். ஏன்னா தமிழகத்தில் அதை தனி கட்சி நடத்த வேண்டும் என்று சொன்னால், தனி கட்சி நடத்தியவர்களுடைய வரலாறுகளை எல்லாம் வைகோவில் இருந்து நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால், தனி கட்சி நடத்துவது எவ்வளவு கடினம் என்று அவர்களுக்கு தெரியும், என்ன சாதிக்க முடியும் என்று தெரியும். ஆனால் இவர் இன்னும் ஒரு முறை கூட ஒரு சட்டமன்ற உறுப்பினராக உருவாகவில்லை, ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் உருவாகவில்லை. தோல்வியை சந்தித்தாலும் கூட என்ன பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒட்டுமொத்தமான வாக்கு சதவீதம் என்ன என்று எல்லோருக்கும் தெரியும். இப்ப அப்படி இருக்கும் பொழுது அங்கே இருந்து தானே இவர் இங்கே வருகிறார். இங்கே வருகிற பொழுது அதிலிருந்து இவர் என்ன பீத்து கொண்டு வரப்போகிறார் என்று எனக்கு புரியவில்லை. ஆகவே அதுதான் நான் கூட ஒரு பதிவிலே சொல்லி இருக்கிறேன், தனி கட்சி துவங்க வேண்டாம். உங்களுக்கு செல்வாக்கு இருக்கிறது, உங்கள் கருத்தை இன்றைக்கு நாட்டு மக்கள் பெருமளவுக்கு ஆதரிக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் தனி கட்சி ஆதரிக்கும் போது அப்படியெல்லாம் ஆதரிக்க மாட்டார்கள். அதை போல இப்ப நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் கூட தனி கட்சி ஆரம்பித்தார். தென்னமர சின்னத்திலாம் போட்டியிட்டார். அவருக்கு 500 மயிலாப்பூர்ல அவர் போட்டியிடுகிற போது 500 சில்லற வாக்குகளை அவருக்கு போட்டார்கள். அந்த மாதிரி அந்த அளவுக்கு மோசமாக நான் அவரை கருதவில்லை என்று சொன்னாலும் கூட தமிழ்நாட்டு அரசியலை புரிந்து கொண்டிருந்தால் இவர் நடைபயணம் செய்திருக்கிறார். அவர் இருக்கும் பொழுதே பொதுவாக செல்வ பெருந்தகையே சொல்லியிருக்கிறார், கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க 18% வாக்குகளை வாங்கி கொடுத்திருக்கோம்னு சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வாக்குகள் தானே, உங்களுடைய வாக்குகள் எங்கே என்று செல்வ பெருந்தகையே கேட்டிருக்கிறார். ஆகவே உண்மை நிலையை புரிந்து கொள்ளுகிற வயது இன்னும் அண்ணாமலை அவர்களுக்கு இல்லை என்றுதான் கருதுகிறேன். பொதுவாக இளைஞர் அவரை பொறுத்தவரை அண்ணாமலை இளைஞர் தான். இளைஞர் புது ரத்தம் பாய்ச்சப்பட வேண்டும், இளைஞர் தனம் வேண்டும், வேகம் வேண்டும். அந்த வேகம், ஆற்றல் எல்லாம் அரசியலுக்கு அவசியம். இப்போ பொதுவாக எங்களை போன்றவர்கள் பல பேர் தனி கட்சி நடத்தியவர்கள் சீமான்ல இருந்து வைகோவில் இருந்து பல பேர்லாம் கொள்கைக்காக போராட்டம் நடத்தியது, ஆர்ப்பாட்டம் நடத்தியது, சிறைக்கு சென்றது, காவல் நிலையங்களை வைத்து எங்களை அடித்து நாசப்படுத்தியது. அதாவது பல சிக்கல்களை தாங்கி, பல போராட்டங்களை தாண்டி அப்படியும் மக்கள் மத்தியிலே இடம்பெற முடியாமல் அரசியல் இவர் சொகுசான அரசியல். இதையெல்லாம் பார்க்கிற பொழுது இவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ராஜபாட்டை அரசியல், மத்திய அரசினுடைய ரத்தன கம்பள விரிப்போடு தான் இவங்க அரசியல் பணியாற்றி இருக்கிறார். அப்படியே இவர் என்ன பல பேருக்கு வேலை வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்திருக்கிறாரா அல்லது புதிய திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா அல்ல என்று எனக்கு புரியவில்லை. மத்திய அரசிடம் இருந்து பேசி தமிழ்நாட்டிற்கு பல திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாரா என்று எனக்கு தெரியவில்லை. பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணியாக இருக்கிற பொழுது, அது காங்கிரசுடன் கூட்டணியில் இருக்கும் பொழுதும் சரி, பாஜகவில் கூட்டணியாக இருக்கிற பொழுதும் சரி, ரயில்வே துறையாக இருந்தாலும் சரி, மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் இருக்கிற பொழுது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சாதனையை படைத்திருக்கிறார். இன்றைக்கு 108 மாதிரி இது மாதிரி பல சாதனைகளை படைத்து விட்டு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மக்களிடம் செல்கிற பொழுதே 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணிக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டது என்பதை நாங்கள் பகிரங்கமாக ஒத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த கருத்துக்களை எல்லாம் சொல்லி நமக்கு கிடைத்த வாய்ப்புகளை எல்லாம் நல்வாய்ப்பாக பயன்படுத்தி கொண்டு நாட்டு மக்களுக்கு அர்ப்பணிப்பு உணர்வை செய்த இந்த பாட்டாளி மக்கள் கட்சிக்கு ஆதரவு கொடுங்கள், ஆட்சியை கொடுங்கள், அதன் மூலமாக நாடு நலம் பெறும், மாநிலம் வளம் பெறும் என்று சொல்லிக்கொண்டு இன்றைக்கும் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் எதையுமே நாம செய்யாம இன்றைக்கு தனி கட்சி தொடங்கி ஆட்சியை பிடித்து விடுவோம் என்று அவர் எண்ணுகிறார் என்று சொன்னால் அவர் விஜயை பார்த்து இவர் சூடு போட்டுக் கொள்கிறாரோ என்று தெரிய எனக்கு புரியவில்லை. எனக்கு நீங்க சொன்ன அந்த 2016 மாற்றம் முன்னேற்றம் அன்புமணி இந்த விஷயத்தை கேட்கும் போது அப்ப உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிஸ்டா இருந்தவரும் திரு இவர் ஜான் அவர் தான் இருந்தாரு. இன்னைக்கு அவர் தான் விஜய்க்கும் இருக்காரு. அவருடைய ஸ்ட்ராட்டஜி இப்ப வெற்றி பெற்றிருக்கேன் சார், அப்ப ஏன் அதை பழிக்கலாம்னு நினைக்கிறீங்க? இல்ல, அதுதான் சொல்ல வரேன். இது பொதுவாக ரசிகத்தனம் வாய்ந்த ஒரு அரசியல் தன்மை, அதாவது மாறுபடும். அதாவது ஒவ்வொருத்தருக்கும் அவரு இவங்களுக்கு மட்டும் வேலை செய்யல, பல பேருக்கு வேலை செய்திருக்கிறார்கள்.
அதாவது ஜான் ஆரோக்கியசாமி ஒரு குழுவினர். அவர்கள் ஒரு ஒரு நிலைப்பாடை எடுத்து ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் அவர்கள் செயல்பட்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி தான் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு முழு அர்ப்பணிப்போடு தான் அவர்கள் செயல்பட்டார்கள். இப்போ எப்படி வந்து விஜய்க்கு என்னென்ன சொன்னாங்களோ, ஆலோசனைகளை சொன்னார்களோ, அதே மாதிரி தான் அந்த ஆலோசனைகளை சொன்னார்கள். சொன்னப்போனால் கடந்த 2016 வந்து பார்த்தீங்கன்னா, அவர்கள் சொன்ன ஒரு கருத்து வந்து மருத்துவர் ஐயா அவர்களையே நீங்கள் வந்து பின்னுக்கு சென்று விடுங்கள். இன்றைக்கு செயல்பாட்டிலும் சரி, வசீகரத்திலும் சரி, கொள்கையை வந்து மக்கள் மத்தியிலே சொல்வதற்கும் சரி, மாற்றங்களை வந்து சரியான முறையிலே செயல்படுத்தக்கூடிய ஒரு மக்கள் நம்பிக்கையுடைய தலைவராக மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களை பார்க்கிற பொழுது, நீங்கள் பின்னாலே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவரை முன்னிலைப்படுத்துகிற நிகழ்வை அவர்கள் சரியாகவே செய்தார்கள். ஜான் ஆரோக்கியம் சரியாக செய்தார்கள். இன்றளவும் அந்த மாற்றம், முன்னேற்றம், அன்புமணி என்பது பேசப்படுகிறது. பெருமளவு வாக்குகள் செயல்படுத்தப்பட. அன்றைய சூழ்நிலையிலே ஜெயலலிதா அவர்கள் இருந்தார், அன்றைய சூழ்நிலையிலே கலைஞர் அவர்கள் இருந்தார், அன்றைய அரசியல் நிலைப்பாட்டிலே அது எடுபடவில்லை. இன்றைக்கு யாருமே இல்லாத ஒரு சூழ்நிலையிலே, யாரும் எதிர்பாராத ஒரு சூழ்நிலையிலே தான் இன்றைக்கு தமிழக வெற்றி கழகத்தினுடைய வெற்றி உருவாகி இருக்கிறது. அது கூட வந்து பாத்தீங்கன்னா, ஒரு முறை திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு ஏற்பட்ட ஒரு காபந்து சர்க்கார் தான், அப்படிதான் சொல்ல முடியும். ஆனால் அது ஜெயலலிதா அவர்கள் வந்து அப்ப போட்டு தாக்கினாங்க. அந்த அம்மா ஒரு மைனாரிட்டி அரசும் தலை மேல கொட்டி 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 சொல்லுவாங்க. அப்போ பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு, காங்கிரஸினுடைய ஆதரவுல தான் வந்து ஆட்சி நடத்த முடிந்தது. ஆனால் இன்றைக்கு கூட என்ன நிலைப்பாட்டை எடுத்து அவர்கள் ஆட்சிக்கு வந்தார்களோ, 108 இடங்களைத்தான் அவர்களாலே பெற முடிந்தது என்று சொன்னால், மீதி இடங்களை ஒட்டுமொத்தமாக அவர்கள் காங்கிரசிடமிருந்தும் திமுக கூட்டணி கட்சிகளிடமிருந்து தான் பெருமளவு அவர் பெயர்த்து எடுத்து வந்து கொண்டிருக்கிறார். பெயர்த்து எடுத்து வந்தார்கள். அது மாத்திரமல்ல, எந்த அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் சரியில்லை என்று சொன்னார்களோ, அதே அதிமுக கட்சியினர் ஒட்டுமொத்தமாக பாதிக்கும் மேற்பட்டவர்கள் சட்டப்பேரவையிலே ஆதரவு கொடுத்ததற்கு பிறகு பெருமளவு ஆதரவை அவர்கள் காட்ட முடிந்தது என்று சொன்னால், இன்று யார் யாரெல்லாம் தேவையில்லை என்று சொன்னார்களோ அவர்கள் தரப்பிலே இருந்து ஆதரவு. இந்த அதிமுக காரணங்கள் அதுல ஆதரவு கொடுத்தாங்களே, கொஞ்சம் அறிவு இருக்கணும். இல்லை, விஜய் அவர்கள் களத்திலே நின்று பேசுகிற பொழுதே ஒரு சொன்னார், இன்றைய போட்டி எனக்கும் உனக்கும் தான் சொன்னார். திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டின்னு சொன்னார். ஆனால் அதையெல்லாம் மீறி யாருடைய செல்வாக்கில், தயவில் வெற்றி பெற்று நீங்கள் வந்து விட்டீர்களோ, அதாவது தோல்வியுற்றவர்கள் வந்து சேர்ந்து பேசுவது என்பது வேறு. ஆனால் வெற்றி பெற்றவர்களே வந்து சேர்ந்து பேசி ஆதரவு கொடுப்பது என்பது விந்தையிலும் விந்தை. குறிப்பாக விஜயபாஸ்கர் 62,000 வாக்கு வித்தியாசத்திலே வெற்றி பெறுகிறார். அவர் அதிமுகவினுடைய தலைமையை குறை சொல்லுகிறார். அதே நேரத்திலே இந்த கூட்டணியை பற்றி அவர் குறை சொல்லுகிறார். அதற்கு பிறகு அவர்கள் தாவேகாவை ஆதரிக்கிறார்கள். சி.வி. சண்முகமும் அப்படித்தான் அந்த செயல்பாடுகளை செய்திருக்கிறார். அதே மாதிரி எஸ்.பி. வேலுமணியும் அவர்கள் செய்திருக்கார். இப்போ உண்மை நிலையை உணர்ந்து அவர்கள் வெளியே வந்திருக்கிறார்கள் என்பது வேறு. உண்மை நிலை என்பது என்ன? பதவிக்கு ஆபத்து வரும் என்கிற ஒரு நிலைப்பாடு, மீண்டும் மக்களை சந்தித்தால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள், அரசியலிலே வந்து இவர்கள் ஒட்டுமொத்தமாக நிராயுதபாணியாக செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்போ அதையெல்லாம் மீறி இவர்களுக்கு என்ன வாக்குறுதியை டிவிகே தரப்பிலே கொடுத்திருக்கிறார்கள் என்று எனக்கு புரியவில்லை. உண்மையிலே சார், நீங்க இந்த விஷயத்த நீங்க தெளிவா சொன்னீங்க. அதே தான் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் என்ன சொன்னார்னா, மதுராந்தகம் தொகுதியில வந்து மரகதம் குமரவேல் அவர்களை வந்து நாங்க வெற்றி பெற வச்சோம், அதுல பாமகவுடைய பெருவாரியான வாக்குகள் இருக்கு, இனிமே அவங்க தொகுதிக்குள்ளே வர முடியாது அப்படின்ற அந்த சொல்ற தோணி மிரட்டல் தோணின்னு நம்ம எடுத்துக்கலாம். மிரட்டல் இல்லை, உண்மையை சொல்றார். அவர் உண்மையை தெளிவுபடுவ சொல்லி இருக்கிறார். எப்படின்னா, இப்போ வந்து இந்த தேர்தலை பொறுத்தவரையிலே அதிமுக வெற்றி பெற்ற பல தொகுதிகளில் பெரும்பான்மையாக சொல்ல போனா ஒரு 40 தொகுதிகளுக்கு மேலாக பாட்டாளி மக்கள் கட்சி தயவில்லாமல் அதிமுக வெற்றி பெறவில்லை. அதே நேரத்தில் அதிமுகவினர் உண்மையாக உழைத்தார்களா என்று சொல்ல, 18 இடங்களிலே போட்டியிட்ட பாட்டாளி மக்கள் கட்சி 4 இடங்களிலே மட்டுமே வெற்றி பெற்றது. 14 இடங்களிலே தோல்வியுற்றது என்றால் அதற்கு நானே சொல்வேன், போலூரிலே போட்டியிட்ட நான் தோல்வியுறுவதற்கு அடிப்படை காரணமே யாருன்னா அதிமுக காரணம் தான் காரணம். திருவண்ணாமலை மாவட்டத்திலே அதிமுக பெரும்பான்மையான இடங்களிலே வெற்றி பெற்றிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவு இல்லாமல். மனசாட்சியை தொட்டு சொல்லு. கலசபாகத்தில் போட்டிட்டு அகிரி கிருஷ்ணமூர்த்தியை பார்த்து கேட்கிறேன், பாமக தயவு இல்லாம நீ ஜெயிச்சிட்டியா? ஆரணியில போட்டிட்டு ஜெயசுதாவை பார்த்து கேட்கிற மாவட்ட செயலாளர், நீங்க பாமக தயவு இல்லாம வெற்றி பெற்றுட்டீங்களா? செய்யாறுல போட்டியிட்ட முக்கூர் சுப்பிரமணியத்தை கேளுங்க, இவரை கேளுங்க, அங்க இருக்கிற எல்லாரும் கேளுங்க. வெற்றி பெற்ற எல்லோருமே, ஏன் சி.வி. சண்முகம் உட்பட எல்லோருமே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஆதரவினாலே தான். அதாவது அதிமுக ஓட்டு வந்ததோ இல்லையோ, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய கிராமத்துல ஒட்டுமொத்தமான வாக்குகளை வாங்கி இவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஆனா பாட்டாளி மக்கள் கட்சிக்கு அள்ளி கொடுக்கல, இவங்க கிள்ளி கொடுத்தாங்க. அந்த கிள்ளி கொடுத்த தொகுதியை கூட, போலூர் மாதிரி தொகுதியெல்லாம் தோற்கடித்து அழகு பார்த்தவர்கள் என்று சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள். இன்னைக்கு அந்த ஜெயசுதா அவங்க ஏன் தொகுதி தான், போலூர் தொகுதி.
அந்த தொகுதியினுடைய அவருடைய பூத் ஓட்டை எண்ணி பார்க்கிறேன், நீங்க வந்து விசில் ஊதுதுங்க. அப்போ அது தோல்விக்கு காரணம். அப்போ அவர்கள் பணியாற்றவில்லை. எங்களுடைய உழைப்பு, ரத்தம், வியர்வை அத்தனையும் இன்றைக்கு அபகரித்துக் கொண்டு எங்களை தோற்படித்தல் என்ன நியாயம்? இதை வந்து மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதை பேசவில்லை. நான் பேசுகிறேன் என்று சொன்னால் என்னுடைய உள்ள குமுறல், என்னுடைய வேதனை. அதுக்காக உழைச்சாம்பார் பாட்டாளி மக்கள் கட்சி தொண்டன், நாடு முழுக்க உழைச்சாம் பாருங்க அந்த அதிமுகவினுடைய வெற்றிக்காக. அவன் உடைத்த உழைப்பை வந்து யாரும் மறுக்க முடியாது. இப்ப எடப்பாடி மறுப்பாரா? இன்னைக்கு திமுகவே நினைச்சு பார்க்குது. இன்றைக்கு இந்த அளவுக்கு அதிமுக ஓரளவுக்கு வெற்றி பெற்றிருக்கிறதுன்னு சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சி தான் என்று திமுகவுக்கும் தெரியும், டிவிகேவுக்கு பெருசா தெரியும். ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலத்தை இப்பொழுதுதான் உணர ஆரம்பித்திருக்கிறார்கள். நீங்க சொல்றது மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க இன்னும் என்கிட்ட சொன்ன அலை அடித்து விட்டது. என்கிட்ட சொல்லுவாங்க, அலை அடிச்சதுன்னா 200 தொகுதியில அலை அடி, நீ 108 தொகுதியில் தானே வெற்றி பெற்றிருக்கிறாய். அப்போ ஏறக்குறைய 1/3 பீப்புள் தான் உங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். இதுல இன்னும் 65% இருக்காங்க. அப்போ இது மக்களின் பெரும்பான்மையான நம்பிக்கையை பெற்ற ஆட்சி அல்ல. ஒரு வகையிலே இது ஜனநாயகத்திற்கான விவகாரமாகவே இல்லை, ஜனநாயகத்தினுடைய தீங்குதான் இது. சொல்ல போனால் இந்த சட்டமன்ற தேர்தலை ஆளுநர் ஆட்சியை நடைமுறைப்படுத்தி மீண்டும் தேர்தலைத்தான் வைத்திருக்க வேண்டும். ஆனால் இது இந்த காலகட்டத்திற்கு பொருந்தாது என்று எல்லா அரசியல் கட்சிகளும், பாட்டாளி மக்கள் கட்சி உட்பட எல்லோருமே அவர்களுக்கு ஒரு வாய்ப்பை அவர்கள் எவ்வாறு நிர்வாகம் செய்கிறார்கள், ஓரளவுக்கு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள், அவர்கள் எப்படி வாக்களிக்கிறார்கள், எப்படி நிர்வாகம் செய்கிறார்கள். விஜய் வீரவேசனம் பேசியவர், எப்படி திரைத்துறையில இருந்தவர், அவருக்கு பெருவாரியான கூட்டங்கள் வருகிறது, அந்த கூட்டத்தை எல்லாம் இவர் எப்படி சமாளிக்க போகிறார், சொன்ன வாக்குறுதிகளை எவ்வாறு அவர் நிறைவேற்ற போகிறார். இப்ப விவசாயிகளுக்கான கூட்டுறவு கடன், பயிர்க்கடன் தள்ளுபடி என்று சொல்வதிலே அவ்வளவு குழப்பமா. அவருக்கு ஆதரவு அளித்த இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்களே இறங்கி இது தேவையில்லாதது கண்டனம் தெரிவிக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அதிமுகவிலே இருந்து வந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவிலே இணைந்ததை அவர்கள் கண்டிக்கிறார்கள். இப்போ அவர்கள் கண்டித்துக் கொண்டிருக்கிறார்களே தவிர நியாயமா பார்த்தா கண்டிக்க கூடாது. அவர்கள் இதை விட்டு வெளியே வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் இதை கண்டிக்கவும் செய்கிறார்கள், அவரை ஆதரிக்கவும் செய்கிறார்கள் என்று வருகிற பொழுது இப்ப இந்த கடந்த ஒரு மாத காலத்திலேயே இத்தனை நிலைப்பாடுகளை இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் இவர்களால் நீ மாற்றி மாற்றி எப்படி எடுக்க முடிகிறதே என்று எனக்கு ஆச்சரியமாகத்தான் இருக்கிறது. ஓகே சார், நீங்க இவ்வளவு விஷயம் தெளிவா சொல்லிட்டு இருக்கீங்க. தாவேகாவினர் தொடர்ந்து ஒரு குதிரை பேரத்தில் ஈடுபட்டாங்கன்னு நம்ம தெளிவா பேசிட்டோம். ஏன் வந்து பாமகவை அவங்க சீண்டல? பாமகட்டையும் அந்த குதிரை பேரம் நடக்க சான்சஸ் இருந்துச்சா? இல்ல, அது இதுவரையில அப்படிப்பட்ட எந்த தகவலும் இல்லை. பாமக ஒரு உறுதியான நிலைப்பாட்டிலே இருக்கிறது. அவர்கள் காங்கிரஸ் ஆரம்பத்திலே ஆதரவு தந்ததற்கு பிறகு, ஒரு காங்கிரஸ், தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலே காங்கிரஸ் ஒரு தீங்கரசாகத்தான் பார்க்கப்பட்டது. காங்கிரஸை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். அதிமுகவும் திமுகவும் தோளிலே சுமந்து புறக்கணிக்கப்பட்ட, தமிழ்நாட்டிலே காங்கிரஸே இருக்கக்கூடாது என்று நினைத்த இந்த மக்களிடத்திலே மறைமுகமாக வந்த, ஆனால் அவர்கள் எந்த காலகட்டத்திலும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு கொடுத்ததே கிடையாது. காங்கிரஸுக்கு பங்கு கொடுத்தது கிடையாது. ஒரு மிகப்பெரிய வரலாற்று பிழையை, வரலாற்று தவறை இன்றைக்கு தமிழக வெற்றி கழகம் செய்து கொண்டிருக்கிறது. எம்பி பதவி கொடுத்திருக்காங்க சார். ஆமா, அதுதான். தொடர்ந்து அவர்கள் காங்கிரஸை பயன்படுத்திக் கொள்வதன் மூலமாக மதசார்பற்ற அணியாக அவர்கள் காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார்கள். ஒரு கூட்டணியை உருவாக்க இப்பொழுதுதான் அவர்கள் ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், அதை காங்கிரஸை பயன்படுத்தி அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு பேராபத்து தமிழகத்தை சூழ்ந்திருக்கிறது. இந்த பேராபத்தை தெரிந்தோ தெரியாமலோ தமிழக முதலமைச்சர் அவர்கள் எந்த ரூபத்தில், யாருடைய ஆலோசனை பேரில் செய்து கொண்டிருக்கிறாரே என்று தெரியவில்லை. தமிழக மக்கள் காங்கிரசுக்கு பதவிகள் வருவதை, அவர்களுக்கு பொறுப்பும் அதிகாரம் வருவதை விரும்பவில்லை என்பது கண்கூடான உண்மை என்றே நான் சொல்லுகிறேன். சார், முதல்ல அவங்களுக்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கிடைக்குது, அதையும் காங்கிரஸ் கட்சிக்கு விட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களோட தொண்டரோட மனநிலை எப்படி இருக்குன்றத விஜய் அவர்கள் புரிஞ்சுக்கல. இல்லை, ஏற்கனவே பல ஒப்பந்தங்களை போட்டு பல பேச்சுக்களை பேசித்தான் காங்கிரஸ் காங்கிரஸ் 100 ஆண்டு கால காங்கிரஸுங்க. அவர்களுக்கு பாஜகவை விட அரசியல் சித்து விளையாட்டு அனுபவங்கள் அதிகம் தெரிந்தவர்கள் யார் என்று சொன்னால் காங்கிரஸ்காரர்கள். அந்த காங்கிரஸ் இப்பொழுது ஏதோ ஒரு ரூபத்திலே இன்றைக்கு விஜயை வளைத்து பிடித்திருக்கிறது. ஈழத்தமிழுடைய விடுதலையும் அதன் போராட்டத்தையும் நசுக்கி, தேசிய தலைவர் பிரபாகரனை கொன்று குவித்து, அவருடைய உரிமைகளை பறித்து, தமிழர்களுடைய தனி ஈழக் கனவை சுக்குநூறாக மாற்றிய அந்த காங்கிரசுடன் கைகோர்த்ததற்காக என்று சொன்னால் இது கொடிதிரும் கொடிது. இதை இன்றைக்கு சுட்டிக்காட்டுவதற்கு ஆளே இல்லை. அதாவது அதைத்தான் சொல்லுகிறேன், தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸை வேறு நோக்கத்திலே பார்த்து கொண்டிருக்கிற, அரசியல் நோக்கத்திற்காகவும் வாக்கு அரசியலுக்காகவும் மதசார்பற்ற அரசியல் என்ற
கோர்வையிலும் தான் பார்த்து கொண்டிருக்கிறதே தவிர கடந்த கால காங்கிரசினுடைய செயல்பாடுகள், உதாரணமாக கச்சத்தீவை இன்றைக்கு நாம் மீட்க வேண்டும் என்று சொல்கிறோம். கச்சத்தீவை மீட்கக்கூடாது என்று சொல்லி அதை தாரவார்த்து கொடுத்தது காங்கிரஸ். ஈழத்தமிழருடைய விடுதலையை நசுக்கியது காங்கிரஸ். தமிழக உரிமையை நசுக்கியது காங்கிரஸ். நீட் தேர்வை கொண்டு வந்தது காங்கிரஸ். இப்படி பல விவகாரங்களிலே காங்கிரஸ் 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 என்று வந்து கொண்டிருக்கிற பொழுது அந்த காங்கிரஸை இன்றைக்கு தூக்கி பிடிக்கிற பணியில் இன்றைக்கு ஒரு செயல் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் இந்த செயல் மிகப்பெரிய விஷ செயலாகத்தான் நான் பார்க்கிறேன். இவ்வளவு விஷயத்த தெளிவா நீங்க சொன்னீங்க சார். இன்னொரு விஷயத்த நீங்க விட்டுட்டீங்க சார். இந்த மேகதாது இஷ்யூல கூட DK சிவகுமார் முதலமைச்சர் ஆயிட்டாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, எங்களுக்கு விஜய் எல்லாம் எங்களுக்கு பெரிய பொருட்டே கிடையாது, ஸ்டாலின் அவர்கள் தான் எங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையா இருந்தது, இப்ப எங்களுக்கு பொருட்டே இல்லை, மேகதாதுல நாங்க அணை கட்டுவது ஏறக்கூடிய உறுதின்ற மாதிரி போறாரு. இந்த செயல்பாடு எப்படி பாக்குறீங்க? இல்ல, மேகதாது விவகாரத்துல விஜய் சரியாக இல்லை என்று சொன்னாலும் கூட அதிகாரிகள் சரியான நோட் போட்டு வைப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா இதை அலட்சியப்படுத்தி விட முடியாது. அதே நேரத்தில் விஜய் அரசியல் அனுபவம் இல்லாதவர் என்று அவர் சிவகுமார் சுட்டி காட்டுவதை நான் பார்த்திருக்கிறேன். ஆக அந்த இடத்துல அரசியல் அனுபவம் இருக்கிறதோ இல்லையோ, இருந்தாலும் தமிழகத்தினுடைய உரிமைகள், அதே நேரத்தில் தமிழகத்தினுடைய நலன்களுக்கு எதிராக மேகதாது அணை கட்டப்படுகிறது என்று சொன்னால் அதை தமிழக மக்கள் பொறுத்து கொண்டிருக்க மாட்டார்கள். இப்போ சட்டமன்றத்திலும் சரி நாடாளுமன்றத்திலும் சரி இதை பற்றி தெளிவாக பேசக்கூடிய, அதை தடுக்கக்கூடிய அளவுக்கு ஆற்றல் மிக்கவர்கள் தமிழகத்தை சேர்ந்தவர்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்திலே இந்திய தேசத்தை பொறுத்தவரையிலே சட்டவிரோத, மக்கள் விரோத, தமிழக விரோத செயல்பாடுகள் கர்நாடகத்திலே நடைபெறுகிறது என்று சொன்னால் அதை முறியடிப்பதற்கான அத்தனை முயற்சிகளையும் செய்வதற்கு இன்றைக்கு இந்தியாவின் நாட்டிலே ஆட்கள் இருக்கிறார்கள். அதே நேரத்தில் தமிழகத்திலே தமிழக அரசு, தமிழக முதலமைச்சர் சரியான நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னாலும் கூட அதை துணிந்து எதிர்க்கட்சிகள், தமிழக மக்கள் ஒருங்கிணைந்து அந்த மேகதாதுவை தடுப்பார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. இல்லை சார், தேர்தலுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த சாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கணுன்ற மாதிரி திரு அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்திக்கிட்டே இருந்தாரு. இதுக்கப்புறம் கொஞ்சம் சைலண்டா இருக்காரு சார். இந்த புது அரசுக்கு அவர் வலியுறுத்துவாரா? இல்லை, நீங்க சொல்றது சரியான கேள்வியை சரியான நேரத்தில் கேட்டீங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தீவிர ஆயுதம் தான் இந்திய தேசத்திலே முதலாக சமூக நீதிக்காக முழுமையான குரல், தெளிவான குரல் ஒன்று வருகிறது என்று சொன்னால் அது பாட்டாளி மக்கள் கட்சியிடமிருந்தும் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவரிடமிருந்து தான் அப்படி ஒரு தெளிவான பார்வையும் தெளிவான குரலும் வரும். ஆனால் ஆரம்பத்திலேயே விஜய் அவர்கள் எல்லோ தலைவர்களையும் சந்திக்கிற பொழுது, அன்புமணி அவர்களையும் தன்னுடைய வீட்டிலே சந்திக்கிற பொழுது மருத்துவர் அன்புமணி அவர்கள் இதைத்தான் வலியுறுத்த, ஏதோ அவர் புகைப்படம் வந்தது என்று பார்த்தா ஏதோ அவர் கூடி கழித்து விட்டார் என்று நினைக்க வேண்டாம். அதை தெளிவுபட சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் எப்படியெல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்க வேண்டும், சாதிவாரியான கணக்கெடுப்பது, எல்லா சமுதாயங்களுக்கும் எப்படி இடஒதுக்கீடுகளை தர வேண்டும் என்றெல்லாம் தெளிவுபட சொல்லி இருக்கிறார். ஆனால் இது சாத்தான் வேதம் ஓதிய கதையாக மாறிவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய. ஏன்னா நீ சொல்றதை சொல்லு, நான் பார்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, ஏனென்று சொன்னால் ஆபத்தான நிலைப்பாடு இருக்கு. அவர்களுடன் கூட்டணியில் இருக்கிறவர்கள் எல்லாம் இந்த கருத்தை ஆதரிக்கிறவர்களாக எனக்கு தெரியவில்லை, புரியவில்லை. ஆகவே என்னை பொறுத்தவரையிலே திமுக கூட வாக்கு அரசியலை மைய வைத்துக் கொண்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பை எடுக்கவில்லை. அதே நிலைப்பாட்டைத்தான் பல கோணங்களிலே நீங்கள் பார்க்கிற பொழுது திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளையும், திமுக ஆட்சியினுடைய திட்டங்களையும், திமுக ஆட்சியினுடைய செயல்பாடுகளையுமே விஜய் பின்பற்றி வருகிற பொழுது இதையும் அப்படித்தான் எடுத்துக்கொள்வார் என்று நான் கருது. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி இந்த விஷயத்திலே பொறுமை காக்காது. குறைந்தபட்சம் அதற்கான ஆலோசனைகளை அவர்கள் துவக்கி விட்டார்கள். அது அனைத்து கட்சி, அனைத்து அமைப்புகள், அனைத்து சங்கங்களை ஒன்று கூடி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இந்த விஜய் இதற்கு பணிந்து ஒழுங்காக செயல்பட்டு சமூக நீதியை நிலைநாட்டுகிற முயற்சியில் முன்வரவிட்டால் பாட்டாளி மக்கள் கட்சி நிச்சயமாக அது விஜய்னு பார்க்காது, விஜய் என்றோ யாரென்றோ பார்க்காது. கிடுகிடு என்று போராட்டங்கள் நடைபெறும். அது மாத்திரமல்ல, உண்மையை உணர்த்துகிற வகையிலே இதுதான் பாட்டாளி மக்கள் கட்சி, இதுதான் சமூக நீதி என்பதை எடுத்துரைக்கிற வகையிலே இவர்களே அஞ்சி நடுங்கக்கூடிய அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கும். பொறுத்தது போதும் தம்பி, பொங்கி எழு அப்படி என்கிற சூழலை பாட்டாளி மக்கள் கட்சி உருவாக்கும். அன்புமணி அமைதியாக இருக்கிறார் என்று யாரும் கருதிவிட வேண்டாம். அன்புமணிக்கு பின்னாலே இன்றைக்கு சமூக நீதி என்கிற மிகப்பெரிய ஆயுதம் வைத்துக்கொண்டு, அந்த ஒளியை வைத்துக்கொண்டு ஒழுங்காக இல்லை என்று சொன்னால் இந்த ஆட்சியை செதுக்குவதற்காக அவர் தயாராக இருக்கிறார். அதாவது இன்னும் சொல்ல போனால் சிஎம் விஜய் அவர்களையே செதுக்குவதற்கு அவர் தயாராகி கொண்டிருக்கிறார் என்றுதான் நான் கருதுகிறேன். திரு விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு திரு அன்புமணி அவர்களுடைய வீட்டுக்கு போனாரு, போயிட்டு வாழ்த்தெல்லாம் வாங்கினாரு. அவர் ஏன் திரு ராமதாஸ் அவர்களை போய் சந்திக்கல? இது ஒரு விமர்சனமாச்சு சார். இது எப்படி சார் எடுத்துக்கலாம் நம்ம?
இல்ல அவங்களுக்கு தெரியும். பாட்டாளி மக்கள் கட்சி என்பது இன்று மருத்துவர் ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார். அதே நேரத்தில் நாம் அவர்களை அது அவருடைய கருத்து. நீ ஏன் போகல, நீ ஏன் அவர்கிட்ட போல, இவர்கிட்ட போல, எடப்பாடி ஏன் போய் பார்க்கல அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை நமக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவருடைய வெறுப்புகளை சார்ந்து இருக்கிறது. யாரும் அவரை தடுக்க போறது கிடையாது. போனா போய் பார்த்துட்டு போகணும். அதாவது இவர் வந்து சந்திருக்கிறாருன்னு சொன்னால் நாங்கள் எங்களுக்கு எல்லாம் ஒரு முதலமைச்சராக இருக்கிறார். அவர் வந்ததுக்கு நல்ல ஆலோசனையை சொல்லி அனுப்பியிருக்கிறார். நீங்க எல்லார்ட்டையும் போன மாதிரி இந்த ஆலோசனை எல்லாம் அவர் கிடைச்சிருக்காது. பல தலைவர்களை சந்தித்திருக்கிறார். அந்த ஆலோசனைகள்லாம் அவங்க எடுத்து சொல்லியிருப்பாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அந்த கிடைத்த வாய்ப்பை இன்றைக்கு அதை தெளிவுபட சொல்லியிருக்கார். பல முறை மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் மு.க. ஸ்டாலின் அவர்களை சந்தித்து இதே இடஒதுக்கீடு பிரச்சனையை அவர் அலுவலகத்திலே தேடி சென்று குறிப்பிட்டு சொன்னார். அவர் ஏமாற்றி விட்டார். அதனுடைய பயனை அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார். இப்போ விஜயே வந்து மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் வீட்டிற்கு சென்று சொல்லுகிற பொழுது இந்த கருத்தை அவர் முன்வைத்து விட்டார். அதற்கு இந்த கருத்துக்கு அவர் செவிசாய்க்கவில்லை என்று சொன்னால் அது பலனை அவர் அனுபவிக்க போகிறார். ஓகே சார். அதே மாதிரி இப்போ தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஒரு பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கே சார். இவங்க வந்து நாங்கள் வந்து நிறுத்துறோம், பெண்களுக்கு தான் பாதுகாப்பு முன்னுரிமை கொடுப்போம்னு சொல்லிட்டு வந்த திரு விஜய் அவர்கள் இன்னை வரைக்கும் அதில் மௌனம் காக்குறாரு. அது எப்படி? அதான் சிங்கப்பெண்ணே சிறப்பு பயிற்சியெல்லாம் இருக்கு. அதுக்கு இன்னும் வரைமுறையே செய்யலைன்றாங்க. சிங்கப்பெண்ணே யாரு, எத்தனை பேர் நியமனம் பண்ண போறீங்க, அவங்களுக்கான என்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ன, அவங்களுக்கான காவல் நிலையங்கள், அவங்களுக்கான பணி வரைமுறை எதுவுமே திட்டமிடுதல் எதுவும் இல்லைன்னாங்க. ஆனால் என்னை பொறுத்தவரை திட்டமிடுதல் இல்லை என்று சொன்னால் அழகா பேர் வச்சிருக்கிறாங்க. அதை எப்படி நடைமுறைப்படுத்த போகிறார்கள் என்று கேள்வி இருக்கிறது. ஒரு பிரச்சனையை சொல்லுவது வேறு, நடைமுறைப்படுத்துவது என்பது வேறு. அதை வெற்றிகரமாக நடைமுறைப்படுத்தி அரசு எந்திரத்தை ஒழுங்காக செயல்படுத்துவது என்பது வேறு. அதில் அந்த மாதிரி விஷயங்கள்ல இவங்க தெளிவாக இருக்க வேண்டும். என்னதான் அதிகாரிகள் அவசர கோலத்தில் ஆலோசனைகள் கொடுத்தாலும், இப்போ வந்து கூட ஒரு பாட்டு பாடினாரு, டாஸ்மார்க்ல 10 ரூபாய், டாஸ்மார்க்ல 10 ரூபான்னு சொல்லிட்டு இன்னைக்கு 10 ரூபா வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு தெளிவுபட சொல்லியிருக்காங்க. அந்த டாஸ்மார்க் ஊழியர்கள் சங்கங்கள் எல்லாமே சொல்லிட்டாங்க, நீ எதை வேணாலும் சொல்லு, நான் 10 ரூபாய் வாங்கிட்டு தான் இருப்பேன், 10 ரூபா கூட வாங்கிட்டு தான் இருப்பேன், உன்னால என்ன முடிஞ்சதோ நீ பார்த்துக்க அப்படின்னா பேச்சுவார்த்தை நடந்தது. இவங்க கூட கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க, பாட்டில் உடஞ்சி போகுதுங்க, நிர்வாகம் சரியில்லைங்க, சில நேரங்களில் மின்சார கட்டணம் நாங்களே பண்ணணும், போகணும் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க, எடுத்து சொல்லியிருந்தாங்க. அது அவர் எம்ஆர்பி ரேட்டுக்கு மேலே விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு கேரளா பாணியில் கேரளாவில் இருக்கிற மாதிரி வேற ஒன்றும் இல்லை. இவங்களுக்கு ஏன் அந்த ஈகோ இருக்கு? கேரளாவில் என்ன நடைமுறைப்படுத்துகிறாங்களோ அந்த மாதிரி நடைமுறையை இங்கே படுத்திட்டு போக வேண்டியது தானே. அதை விட்டுட்டு இவங்களுக்குள்ளேயே இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது. ஆனால் இந்த பிரச்சனையிலே ஒழுங்காக நடவடிக்கை எடுக்கவில்லை என்று சொன்னால் முதல் கோடல் முற்றிலும் கோடல் என்பது போல டாஸ்மார்க் விவகாரத்திலேயே 10 ரூபாய் பாட்டு இவர் மீது திருப்பி பாட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக தள்ளப்படும். ஓகே சார், பல விஷயங்கள் பேசணும். உங்க நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி சார். நன்றிம்மா.